ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுரேஷ் அகாடமியோட மேக்ஸ் புக் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நான் ஸ்பான்சர் இல்ல, ப்ரொமோஷன்லாம் இல்ல. நான் வாங்கியிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்றேன். இத பார்த்து 4 பேர் வாங்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லி அமௌண்ட்ட வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்படி தாங்க இருக்கு. ஓப்பன் பண்ணா டபுள் சைடுமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுனால நீங்க இங்கிலீஷ் மீடியம் கவலைப்பட வேணாம். தமிழ் மீடியமும் கவலைப்பட வேணாம். ஏன்னா, உங்களுக்கு 2 சைடுமே என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு சைடு தமிழ்னா, இன்னொரு சைடு வந்து இங்கிலீஷு. ஸோ, அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. குட்டி குட்டியா இருக்கு. எல்லா டாபிக்ஸுமே ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி 900 ஆஃபர் பிரைஸ் 450. நான் 450க்கு தான் வாங்குனேன். இப்ப எவ்வளோ இருக்குன்னு நீங்க வந்து வெப்சைட்ல செக் பண்ணிக்கங்க. இப்ப என்ன ரேட்ன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கிளியரா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். அடுத்து பாருங்க, இந்த சைடு அங்க இருக்க டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் இங்க தனியா குடுத்துருக்காங்க. அந்த மென்டல் எபிலிட்டி இருக்கும்ல, அது தனியா குடுத்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு பாருங்க நம்பர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட்டு அந்த பண்புகள் அதெல்லாம் இருக்குல்ல, இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இப்ப வச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த இடத்துலருந்து தான் வப்பாங்க. ஏன்னா, இப்ப எல்லாருமே நல்லா சம் போடுறாங்க. ஸோ, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ, அதுக்காகவே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பண்புகளா இருக்கட்டும், ஃபார்முலாஸு அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சம்ஸு. என்னன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் மாரி இருக்கு. எழுத்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 450க்கே வாங்குறோம்னா, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து பாருங்க, இந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இருக்குன்னா, இந்த சைடு எனக்கு வந்து தேர்ற மாரி இருக்கு. டக்குன்னு இப்படி பார்க்கும்போது தமிழ் இருக்கு. திடீர்னு இங்கிலீஷ் வந்துடுது. அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. அடுத்தடுத்து எங்கன்னு கொஞ்சம் தேடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸும் குடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணேன். புக் சம்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. எக்ஸாம்பிளு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் சம்முமே இருக்கு. போத்துமே இருக்கு. எல்லாமே அப்புறம் எக்ஸ்ட்ரா சம்ஸுமே குடுத்துருக்காங்க. எல்லாமே கவர் பண்ண மாரி சம்ஸ் பொறுத்தளவு சூப்பரா இருக்கு. பிரச்சனையே கிடையாது. தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எல்லா சம்ஸுமே கவர் ஆயிடுது. புக்க நம்ம முடிச்ச அளவுக்கு. என்கிட்ட இன்ன வரையும் மேக்ஸ் புக் இல்லங்க. சுரேஷ் அகாடமிய தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ரொம்ப நெறைய பேர்ட்ட கேட்டு எப்படி எப்படி இருக்கு? எல்லாரும் ஓகே ஓரளவு சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன். ரொம்ப யோசனைக்கு அப்புறம். இது முன்னாடியே வாங்கிட்டேன் ரொம்ப முன்னாடியே. ஸோ உங்களுக்கு இப்ப காட்டலான்ட்டு பண்ணேன். பேப்பர் குவாலிட்டிங்கிறது ரொம்பவே தின்னா இருக்கு. சுத்தமா எனக்கு பிடிக்கல. ரொம்ப லைட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க குடுத்துருந்தாங்கன்னா, நெறைய நாள் வச்சு நம்ம மேக்ஸுங்கும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பேஜ் ரொம்ப லைட்டா இருந்துச்சு. கொஞ்சம் நீங்க அதுலலாம் எழுதி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பேப்பர் வேஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்த பாருங்க. எனக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணும்போதே, இவ்ளோ பெருசா இருக்கும்போது, ஐயோ! பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நம்ம புக்குக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும். கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஒரு A3 சைஸ்ல இல்ல கொஞ்சம் புக்க வந்து பெருசு பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கன்டென்ட் வைஸ் ஓகே, சூப்பரா இருக்கு. பிரச்சனை இல்ல. உள்ளுக்குள்ள சம்ஸ்லாம் ஒர்த்து தான். பட் அத பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் விட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து, இன்னும் கொஞ்சம் லாங்கா நம்ம யூஸ் பண்ற மாரி இருந்தா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் இந்த புக்குக்கு ஒரு 10க்கு ஒரு 6 இல்லன்னா 7 குடுப்பேன். ஏன்னா குவாலிட்டிங்கிறது முக்கியம். எவ்ளோ நாள் நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறது ரொம்ப முக்கியம். நியூவா ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு ரிவிஷனுக்கு இத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியாது இதுல எந்த மாரி மெத்தட் குடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷா பார்க்கும்போது பிளாங்க் அவுட்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு பேஸ் எடுத்துட்டு, இது இப்படிதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஷின்ஸ வச்சு ரிவைஸ் பண்ணுவோம்ல. ஸோ எக்ஸர்சைஸ் சம்மு அந்த மாதிரிக்கு இத யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டா வாங்குங்க. எந்த ஒரு கம்பல்ஷன்னாலயும் வாங்காதீங்க. உங்களுக்கு ஓகேன்னா வாங்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.